கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எங்கே இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் இருக்குது, பழைய ஏற்பாட்டை தேடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் இந்த வசனங்கள் இருக்குது. மத்தேயு 25:2வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்டீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி உள்ள புத்தி இல்லாத 10 கனிகள். இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரம் இயேசுவின் வருகையை பற்றினது. மத்தேயு 25 நீங்க வாசித்தீங்கன்னா இயேசுவினுடைய வருகையை பற்றி அந்த இடத்துல எப்படி வருகை இருக்கும், அதுக்கு எப்படி மணவாளன் வருவாரு, மணவாட்டி ஆயத்தப்படணும். நீங்களும் நானும் மணவாட்டியா இருக்கிறோம். மணவாட்டியா இருக்கிற சபை மணவாளனை நோக்கி ஆயத்தப்படணும். எந்த மணவாட்டியும் மணவாளனுக்காக திருமண காரியங்கள்ல ஆயத்தப்படுவாங்க. சில பேர் எல்லாரும் நம்ம திருமணத்தில் இருந்திருக்கிறோம். அதனால ஆயத்தங்கள் திருமணத்துக்கு ரொம்ப முக்கியம். மணவாட்டி மணவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துவாள் என்று. அப்ப சபையா இருக்கிற மணவாட்டி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் வரப்போகிறார். நாம் மணவாட்டியா இருக்கிறோம், நாம் ஆயத்தப்படணும். திடீர்னு வந்து மணவாளன் வந்து டக்கடு கையை பிடிச்சி கல்யாணம் பண்ண மாட்டார், அது நடக்காது. அதுக்குரிய ஆயத்தங்கள் முக்கியம். அப்போ சபை ஒரு மணவாட்டி என்று சொல்லப்பட்டிருக்குது. சபையாக இருக்கிற நீங்களும் நானும் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கிற ஒரு நேரம் வரப்போது. அன்னைக்கு என்னுடைய அலங்காரம் எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய ஆயத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குது. நீங்களும் நானும் ஆயத்தப்படும் பொழுது மணவாளனை சந்திப்போம். ஆயத்தம் இல்லாட்டி கதவு என்ன செய்யப்படும், அடைக்கப்படும், நம்ம சந்திக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கிற இங்க பிக்சரை நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10 கன்னிகள் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 25:2 இருந்தார்கள். 3ஆம் வசனம், தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். விளக்க எரியறதுல அந்த நேரத்தில் ஆயத்தமாய் போயிட்டாங்க. ஆயத்தம் எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் தெரியும். நம்ம எல்லாரும் இப்போ ஆயத்தமாகி இந்த இடத்துல வந்துட்டோம். ஆனால் நேரமாக எத்தனை பேர் நல்ல ஜெபத்தில் வந்த பாடலோட கடைசி வரைக்கும் உற்சாகமாக யார் பாடுறது, உற்சாகமாக யார் ஜெபம் பண்ணுறது இல்லை. போக போக என்ன ஆயிரும், அப்படியே சோர்ந்து போய் டயர்டாகி இருந்துருவோம். அதே போல தேவனை நோக்கி ஆயத்தமாகிற இந்த ஆயத்தத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 10 பேர் அவங்க போனாங்கன்னா அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க. ஆனா என்ன செய்யல, எண்ணெய கூட கொண்டு போகல. பைபிள் சொல்லுகிற எண்ணெய் என்னன்னா அபிஷேகத்துக்கு அடையாளம். ஹல்லேலூயா. பைபிள்ல எண்ணெய்கள் அபிஷேகத்துக்கு அடையாளம். தேவனை தேடுகிறோம், ஆனா அபிஷேகம் இல்லாம நம்ம தேடக்கூடாது. ஆண்டவரை தேட ஆராதிக்க வந்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகங்களை என்ன செய்யும், முறித்து போடும். அபிஷேகம் உங்க பிரச்சனைகளை மாற்றும். எப்படி இந்த அபிஷேகம் வரும் அப்படின்னா, தேவனோடு நிலைச்சிருந்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவனோடு கூட நடக்கணும், பரிசுத்தமா நடக்கணும். இந்த இடத்துல 2 மணி நேரம் மட்டும் நம்ம ஆயத்தமாகி வர்றது பிரயோஜனம் இல்லை. ஆனால் 24 மணி நேரமும் 7 நாளும் ஒவ்வொரு வாரமும் 365 நாளும் நம்ம ஆயத்தமா பரிசுத்தமா நாம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்முடைய அபிஷேகம் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. நம்ம அபிஷேகம். அப்ப ஆண்டு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க, எண்ணெயை என்ன செய்யல, கூட கொண்டு போகுது. ஏன் எண்ணெயை கூட கொண்டு போகணும் அப்படின்னா, எவ்வளவு தூரம் அந்த விளக்கு இருக்கிற எண்ணெய் எரியும்னு தெரியாது. அப்ப எண்ணெய் கொண்டு போனாதான் அது மங்கும் போது என்ன செய்ய முடியும், ஊத்த முடியும். அதே போல ஜெபம் என்கிற ஒரு எண்ணெய், ஒரு அபிஷேகம், வேத வாசிப்பு, அது எப்ப நம்ம மங்கி போவோம் நமக்கு தெரியாது. பிரச்சனை வந்தா மங்கிடும், நல்லா எரியிற மாதிரி தெரியும். ஆனா உலகத்துல இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மளை சந்திக்கிற நேரத்துல அது எரியணுமா இருந்தா இந்த எண்ணெய் கையில என்ன செய்யணும், கையில இருக்கணும். எண்ணெய்னா என்னது, அபிஷேகம், வார்த்தை, ஜெபம், தேவ உறவு, இதெல்லாம் எண்ணெயினுடைய அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம். ஜெபம் இல்லாம அபிஷேகம் என்ன செய்யாது, வராது. வேத வசனம் இல்லாம தேவனுடைய அபிஷேகத்தை வழிகளை நம்ம பெற முடியாது. அப்ப அவன் சொல்றாரு, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா எண்ணெய் என்ன செய்யல, கொண்டு போகல. அப்ப நீங்களும் நானும் புத்தியா இருக்கணும். அடுத்த வசனத்தை யாராவது வாசிங்க.
ம் 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 எண்ணெய கூட எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப தீவட்டியை மட்டும் பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் வந்துடுவான் என்கிற ஆயத்தம் வேணாம், அவ எப்பொழுது வேணாலும் வருவான் என்கிற நீடித்த ஆயத்தம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆயத்தை வேணும், பரீட்சைக்கு மட்டும் மகிமைப்படட்டும். அப்ப நீங்களும் நானும் ஆண்டுடைய ராஜ்யத்துல நம்ம ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டோம். ஆனா நம்மளோட அபிஷேகம் பெருகணும். ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணெய் கூட கொண்டுட்டு வரணும். எத்தனை பேர் எண்ணெய் கொண்டு வந்திருக்கிறீங்க? அபிஷேகத்தை கூட கொண்டு வந்திருக்கிறீங்களா? அப்ப எண்ணெயை கூட என்ன செய்யுங்க, உங்க அபிஷேகத்தை கூட கொண்டுட்டு வாங்க. வெறுமனையா வராதிங்க. ஆண்டவர் போகும்போது உங்களை அபிஷேகத்தை அனுப்புவார், பலப்படுத்தி அனுப்புவார், தைரியப்படுத்தி அனுப்புவார். அதே நேரத்தில் திரும்ப அபிஷேகம் பலனோடு திரும்ப வரணும். அது வீட்டில் இருந்தால் தான் அது வரும். வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து தேவனோடு நடந்தீங்கன்னா அந்த அபிஷேகம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கும். தேவனுடைய சமூகம் தான் அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம். அதனால அவர் சொல்றாரு, புத்தி இல்லாதவங்க தீவட்டி எடுத்துட்டு போனாங்க, ஆனா என்ன செய்யல, எண்ணெயை கூட கொண்டு போகல. ஆனா புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் தன் பாத்திரத்தோடு எவ்வளவு எண்ணெய், எவ்வளவு தூரம் தெரியாது, கொஞ்சம் பாத்திரத்துல எண்ணெய எடுத்துக்கிட்டு போறாங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுக்காக ஆயத்தமாகும் பொழுது நம்முடைய எண்ணெயை கூட என்ன செய்யணும், கொண்டு போனார். பாத்திரத்தில் எண்ணெய் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிடாம நம்ம பாத்திரத்தில் அந்த எண்ணெய்களை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு. அடுத்த 4வது வசனத்தை வாசிங்க. தூங்கி விட்டார்கள். ஆண்டவர் எப்ப வருவாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அவர் எப்ப மணவாளன் ஆயத்தமாகி வரணும்னு நினைவு இருக்குதோ அப்ப என்ன செய்வாரு, அவர் வருவார். சபையா இருக்கிற நாம் ஆயத்தமாகணும். அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை ஆயத்தமாகணும். உங்க வேத வாசிப்பு இன்னும் அதிகமாகணும். உங்க தனிப்பட்ட ஜெபம் கூடி ஜெபிச்சிடலாம், ஆனா தனியா ஜெபிக்க முடியாது. அப்ப தனியா ஜெபிச்சு பழகணும். கூடி 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். 10 பேர் இருக்கும்போது சத்தத்தை உயர்த்தி சத்தமா ஜெபம் பண்ணலாம், அது முக்கியம் இல்ல. தனியா இருக்கும்போது சத்தத்தை உயர்த்தி எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம் அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அப்ப ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். 4ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. கொண்டு போனார்கள். பாருங்க, எண்ணெய எடுத்துக்கிட்டு ஒரு 5 பேர் போறாங்க. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா புத்தியுள்ள கன்னிகள் எப்படி கர்த்தர் என்ன செய்யறாங்க, வரவேற்கிறாங்க. எப்படின்னா எண்ணெயை கூட என்ன செய்யறாங்க, ஒரு பாத்திரத்துல கொண்டு போறாங்க. தீவட்டி தனியா எரிந்து கொண்டிருக்குது. ஆயத்தப்பட்டு போகிறார்கள். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க ஆயத்தப்படலை. எதுக்கு ஆயத்தப்படலை? எண்ணெயை கூட கொண்டு போகிறதுக்கு மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட்டாங்க. ஆனா அவர் தொடர்ந்து எரிகிறதுக்கு தேவையான எண்ணெயை கொண்டு போகிறதுல ஆயத்தப்படல. நீங்களும் நானும் இந்த நேரம் நம்ம ஜெபிக்கலாம், ஆனா மணவாளன் வருகிற வரைக்கும் நம்முடைய பரிசுத்தம் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். ஜெபம் நிலைச்சிருக்கணும், வேத வாசிப்பு நிலைச்சிருக்கணும், கர்த்தருக்காக நிக்கிற காரியம் நிலைச்சிருக்கணும். அப்பதான் நாம் கர்த்தர் என்ன செய்ய முடியும், வரவேற்க முடியும். வசனம் சொல்லுது, மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிட்டாங்க. நித்திரைன்னு என்னது, ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எப்பயோ வருவாரு, சரி பரவாயில்ல, அப்ப இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்யலாம், ஆயத்தம் ஆயிக்கலாம். இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சபைக்கு போகலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பரிசுத்தமா இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெபம் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வேதம் வாசிக்கலாம். இப்பயே வேதம் வாசிக்கணுமா, இப்பயே உபவாசிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இன்னையிலிருந்து நம்ம ஆயத்தமாகணும். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கும் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒண்ணு நிச்சயம், மணவாளன் எப்ப வேணாலும் வருவார். அல்லேலூயா. நான் ஆயத்தமாகணும், நான் கைவிடப்படக்கூடாது. வேலைக்கு ஆயத்தமாகிறோம், பிள்ளைகளுக்கு ஆயத்தமாகிறோம், எல்லாத்துக்கும் ஆயத்தமாகணும். ஆனா தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும். அல்லேலூயா. தேவனுடைய வேலையை செய்யறதுக்கும் ஆயத்தமாகணும். அப்பொழுது ஆண்டு சொல்றாரு, அந்த எண்ணெய் குறையாமல் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17 17 ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான், புது சிருஷ்டி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்க முடியும்,
புது சிருஷ்டி. பழைய சிருஷ்டியா இருக்க முடியாது. பழைய சிருஷ்டினா என்னது? பழைய சுபாவம், பழைய வாழ்க்கை, பழைய கிரியை, பழைய எண்ணங்கள், பழைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் என்று சொல்ல நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது நம்முடைய நிலைமை மாறணும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்க நிலைமை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா மேல போய்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துருந்தீங்கன்னா புது சிருஷ்டி. அப்படியே இருக்குதுன்னா எங்கேயோ நீங்க தடைப்பட்டு இருக்கிறீங்க, எங்கேயோ உங்க வாசல் திறக்காம இருக்குது. அப்ப புது சிருஷ்டியா இருந்தா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருந்தா அப்படின்னா பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ஒளிந்து போயிடணும். எல்லாமே புதுசாகணும். எல்லாமே என்னது? ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, ஒருத்தரோடு இருக்கிற உறவு, பரிசுத்தம், வாயின் வார்த்தைகள், கிரியைகள், நம்முடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்பாடுகள் எல்லாமே மாறணும். எல்லாமே. மறுபடியும் இன்னொரு கூட அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? எல்லாம் புதுசாகணும். எல்லாம்னா நம்முடைய எண்ணங்கள் மாறி இருக்கணும். ஒரு காலத்துல தேவையில்லாத வார்த்தை பேசினேன், ஆனா இன்னைக்கு அதே வார்த்தையை பேசக்கூடாது. நம்ம மாறி இருக்கணும். ஒரு காலத்துல தேவையில்லாத காரியத்தை நான் பார்த்தேன், இன்னைக்கு நம்ம பார்க்க கூடாது. ஒரு காலத்துல தேவையில்லாத இடங்களுக்கு நான் போய் சுத்தி திரிவேன், இப்ப தெரியக்கூடாது. ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பணங்களை வேஸ்ட் பண்ணேன் சும்மா, இன்னைக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு காலத்துல ஜெபம் இல்லாம இருந்தேன், இன்னைக்கு நாம ஜெபிக்கணும். இதெல்லாம் புது சிருஷ்டி. ஒருவன் வளர 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 கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நீங்க சரியா தேடுனீங்கன்னா அவர் சரியா நம்மளை என்ன செய்வாரு? வழி நடத்துவார். நம்ம ஏற்கனவே வாசித்தோம், உம்மாலை ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், ஒரு மதிலை எனது விளக்கு எரிய செய்தீர், இருளை இருளை ஆண்டவர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இருள் நீங்கி இருக்குது? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை அப்ப ஆண்டவர் சொல்ல, உம்மாலை ஒரு சேனைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. நம்மளை கர்த்தர் பயன்படுத்த போகிறார், நம்மளை செயல்படுத்த போகிறார். அப்ப என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில எண்ணெய் முக்கியம், அபிஷேகம் முக்கியம். அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை என்னவா மாறணும்? புது சிருஷ்டி. புது சிருஷ்டியா கொஞ்சம் கொஞ்சமா, ஒரே நாள்ல மாறாது. ஆனா தேவனோடு வேதத்தை வாசிக்க 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 நம்முடைய நிலைமை என்ன செய்யும்? அது மாறுகிறதாக இருக்கும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலுமாய் ஆண்டவரோடு கூட நம்முடைய கரங்களில் மறுபடியுமா இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:19. 1 கொரிந்தியர் 15:19. எப்படி வசனம் பார்த்தீங்களா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 15:19. மறுபடியும் வேற யாராவது வாசிங்க. இருப்போம். பாருங்க, ரட்சிக்கப்பட்டது பெருசு இல்ல, சபைக்குள்ள வந்தது பெருசு இல்ல. வசனம் சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருந்தா, எல்லா மனுஷர்னா என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படாதவர்களை அந்த இடத்துல சேர்க்கிறார். ரட்சிக்கப்படாதவர்களை பார்க்கிலும் நம்முடைய நிலைமை தவறா போயிடும். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வந்திருக்கிறோம், தேவனை தேடுறோம். வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல. அப்ப எப்படி இருக்கணுமா? இம்மைக்கு மாத்திரம் நம்பிக்கை வைக்க கூடாது. அம்மா சொல்றாங்க, பரலோகத்துக்கும் பரலோகம் போற வரைக்கும். இப்ப மட்டும் இல்ல, 1000 ரூபாய் தாங்க ஆண்டவரே, ஆண்டவரை நம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. 2 மாசத்துக்கு வரைக்கும் நடத்துங்க ஆண்டவரை நம்புறது இல்ல. பரலோகம் போற வரைக்கும் கிறிஸ்துவின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. கடைசி நேரம் வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் எல்லாம் முடிகிறது போல தெரியும், இல்ல சொல்லணும், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் என்னை தைரியப்படுத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிரச்சனையை மாற்றுவார், என் போராட்டத்தை மாற்றுவார். இம்மைக்காக கொஞ்ச நேரத்துக்காக மட்டும் தேவன் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. கடைசி நேரம் வரைக்கும் தேவன் மேல என்ன செய்யுங்க? நம்பிக்கை இருங்க. இன்னொரு தடவை வேற யாராவது அதே வசனத்தை வாசிங்க. இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது, தேவனுடைய வார்த்தையை தேடணும். மறுபடியும் நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன்.
நீங்க எல்லாரும் பாருங்க அந்த பிக்சர் என்னன்றது வாசிங்க. தேவ சத்தத்தை எதுல கேட்க முடியும்? அங்க அங்க போட்டிருக்க என்னன்னு பாருங்க. எதுல? கர்த்தருடைய சத்தத்தை பைபிள்ல தான் கேட்க முடியும், வேற எங்கேயும் கேட்க முடியாது. அதனால தான் அங்க படிக்கிறாங்க பாத்தீங்களா. கர்த்தருடைய சத்தம் வேதத்துல இருக்குது, வெளியில கேட்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது, வேதத்துல மட்டும்தான் ஆண்டவர் என்ன பேசுறார், எனக்கு என்னத்தை சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நமக்கு மேல அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார், பலனை தருவார். அபிஷேகம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையில தான் நமக்கு நிலைச்சிருக்கு. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தரை எப்படி வரவேற்கணும்? பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்க வாசிங்கன்னா ஆண்டவரை வரவேற்க முடியும். ஆண்டு சொல்றாரு, ஒருவரின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன், வாசம் பண்ணுவேன். வாசப்படியில் நின்று கதவை என்ன செய்யறேன்? நான் தட்டுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எங்க தட்டுறார்? என்ன வாசப்படி? இருதயத்தினுடைய வாசப்படி. எங்க சத்தம்? பைபிள்ல தான் சத்தம். இந்த பைபிள்ல இருக்கிற வார்த்தைகளை கேட்டீங்கன்னா அந்த கர்த்தர் தட்டுகிற சத்தத்தை உங்க காதுகள் என்ன செய்ய முடியும்? இந்த காதுல கேட்க முடியாது. உள்ள ஒரு மனுஷன் இருக்கு, அந்த காது கேட்கும், ஆவிக்குரிய காது. ரெண்டு மனுஷன் இருக்கிறான். நம்ம வெளி தோற்றமான ஒரு மனுஷன் இருக்கிறான், உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். இந்த மனுஷன் கடவுளை தேட மாட்டான், உள்ளான மனுஷன் தான் கடவுளை தேடுவான். உள்ளான மனுஷன் கடவுளை தேடும் பொழுது வெளி மனுஷன் பலப்படுவான். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் கடவுளை தேடலனா வெளி மனுஷன் சோர்ந்து போயிடுவான், கொஞ்ச நேரத்துக்கும் சோர்ந்துருவான். திடீர்னு ஒரு காரியம் நடக்கலையா சோர்ந்துருவான். ஆனா உள்ளான மனுஷன் பலப்பட்டா ஒண்ணுமே நடக்காட்டியும் பரவாயில்ல, அவன் சொல்வ நீ தைரியமாயிரு, நீ பலனோடு இரு, கர்த்தர் உனக்கு வழி என்ன செய்வாரு. அப்ப உள்ளான மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பைபிள்ல தான் அந்த சத்தம், வேற எங்கேயும் போய் நீங்க கேட்க முடியாது. அப்ப ஆண்டு சொல்றாரு, என் வழிகளை நடப்பதற்கு உனக்கு எண்ணெய் முக்கியம். அல்லேலூயா. அபிஷேகம் முக்கியம், தேவ வார்த்தை நமக்கு முக்கியம். தேவனோடு கூட நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வழிநடத்தவர் வல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனமும் வாசிங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. கட்டளையிட்டார். அப்ப ஆண்டு சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்ப இன்னொருத்தர கூட வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா நீங்க திடீர்னு இப்ப புறப்பட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு சில காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. நான் 3.5 வருஷம் உங்களோடு கூட சில வார்த்தைகளை சொன்னேன், ராஜ்யத்துல எப்படி வேலை செய்யணும்னு சொன்னேன், தேவ ராஜ்யத்துல. ஆனா ஒண்ணு முக்கியம், நீங்க போயிடக்கூடாது. ஏன்னா உங்க அபிஷேகம் இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெறணும். பிதாவின் வாக்குத்தத்தமாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வந்து பெற்றுக்கொண்ட பிறகு நீங்க தேசத்துக்கு நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. வாசி. ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாம என்னிடத்தில் கேள்விப்பட்ட கட்டளையிட. பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற ஒரு நேரம். அல்லேலூயா. எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம்? எத்தனை பேர் தேவ ஆவியில நிறைந்து வார்த்தைகளை பேசுகிறோம்? ஆண்டவரோடு கூட நிலைச்சிருக்கிறோம்? அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆண்டு சொன்னாரு, போகாதீங்கப்பா, பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற என்ன செய்யுங்க? நீங்க காத்துருங்க. இப்ப 4ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் வசனம். பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம். நம்ம எல்லாம் தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். ஆனா ஆவியானவரால ஒரு ஞானஸ்தானம் நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. அதுதான் அபிஷேகம், அந்நிய பாஷையின் அடையாளம், தேவனுடைய பலன், தேவனுடைய விசுவாசம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்று சொன்னார் அவர்களை பார்த்து, இல்ல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அது உங்க கூட வேணும், அது உங்களுக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அபிஷேகம் இல்லாம ஊழியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியும். மணவாளனை புறப்படுகிறதுக்கு இந்த அபிஷேகம் நமக்கு தேவை. தீவெட்டியை மட்டும் கொண்டு போக கூடாது, அதுல அபிஷேகத்தோட அந்த எண்ணெயை கொண்டு போகணும். இந்த தீவெட்டி எரிகிறதுக்கு இந்த எண்ணெய் முக்கியம். அல்லேலூயா. தேவனை சந்திப்பதற்கு வார்த்தை என்கிற வெளிச்சம் இருக்குது. ஆனா அந்த வெளிச்சம் அணைஞ்சு போக கூடாதுன்னா அபிஷேகம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல வேணும், நம்முடைய வீட்டுல வேணும். கர்த்தருடைய வார்த்தை வீட்டுல ஓடட்டும். இன்னைக்கு ஆன்லைன்ல பைபிள் எல்லாம் வந்துருச்சு. பைபிள் என்ன செய்யுங்க? வீட்டுல போட்டு விடுங்க, பாட்டு போட்டு விடுங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கட்டும்.
தேவையில்லாத போடாதீங்க. எது கேட்குறோமோ அதனால நம்ம நிரம்பப்படுவோம். தேவையில்லாத கேட்டோம்னா தேவையில்லாத உள்ள போச்சுன்னா தேவையில்லாத வெளியே என்ன செய்யும் வரும். முடிஞ்ச அளவுக்கு தவறானவைகளை வீட்டில் பார்க்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளாக வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தேவையில்லாத கேட்கக்கூடாது. சரியான பாதையில் என்ன செய்யணும், நடக்க. அப்ப தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், தேவன் உன்னை பலப்படுத்துவார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம அபிஷேகத்துக்குள்ள நம்ம பலப்படணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் வந்து அமர்ந்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் தேவ அபிஷேகத்தை என்ன செய்யணும். அதே போல சில நேரம் என்ன நடக்கணும், எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு அந்நிய பாஷை இருக்குது அப்படின்னு தேவையில்லாம நான் நடந்து பேசணும்னா அது வேலை செய்யாது. அபிஷேகம் என்ன செய்யாது, அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு சரியா இருந்தா மட்டும்தான் அந்த அபிஷேகம் வேலை செய்யும். இல்லாட்டி அந்த அபிஷேகம் உங்களுக்கு ஜீரோவா தான் நிற்கும். அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னு சில பேர் ஆட்டம் போட்டுருவாங்க. எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு ஆவியில் நிறைய தெரியும், உனக்கு அபிஷேகம் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படி யாரையும் சொல்லிடக்கூடாது, யாரையும் அப்படி நினைக்கவும் கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா ஆவியானவர் உங்களை விட்டு வெளியே போயிடுவார். அபிஷேகம் கிடைச்ச மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு ஒரு பிரயோஜனமும். ஏன் அபிஷேகம், தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்வதற்கு. ஹல்லேலூயா. ஏன் எண்ணெயை கொண்டு போனோம், அந்த விளக்கு எரிகிறதுக்கு. இந்த விளக்கு எரியணுமா இருந்தா இந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வசனத்தை வாசித்தோம், எல்லார் மேலும் வந்து அமர்ந்தது. யாரையும் இடப்பட்டுறக்கூடாது தப்பா மட்டும். எல்லாரையும் மதிக்க பழகணும், எல்லாத்தையும் கனம் பண்ண பழகணும். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்வாரு, கூட பரமனுச்சு. எனக்கு அபிஷேகம் இருக்குது, எனக்கு வரம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்கு, மற்றவங்களை குறைவா நினைச்சிடாதீங்க. நம்மளை விட்டு எப்போ வேணாலும் ஆவியான என்ன செய்யலாம், போகலாம். சிம்சோனை விட்டு ஆவியான என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அவனால கடைசி வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது, பரிதபிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள அவன் கடந்து போயிட்டான். அதனால ஆவியானவர் இருந்தா தாழ்மையா இருக்கணும். ஆவியானவர் இருந்தா பயபக்தியோட, ஆவியானவர் இருந்தா மற்றவர்களை கனம் பண்ணணும். ஆவியானவர் இருந்தா அப்படி இருந்தீங்கன்னா இன்னும் ஆவியானவர் நம்மளோடு கூடயே என்ன செய்வாரு, இருப்பார். ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாருங்க, எல்லாருக்கும் தாழ்மையா நடந்தார், எல்லாரையும் சுகப்படுத்தினார், பலப்படுத்தினார். ஏன்னா இந்த ஆவியான கடைசி மட்டும் இயேசுவோடு தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. எங்கேயும் போய் யாரையும் போய் ஒண்ணுமே சொல்லல. அவர் யாராவது ஏதாவது சொன்னாரா, வசனத்தை போதிச்சார், எல்லாத்துக்கும் தேவையானங்களை செய்தார். அபிஷேகம் இருக்கும் பொழுது நன்மைகளை மாத்திரம் என்ன செய்யணும், நாம் செய்கிறவர்கள். அப்ப நம்ம ஆயத்தப்படணும், வேதத்தை வாசிக்கணும், புத்தி உள்ளவர்களாக. அபிஷேகம், ஆயத்தம் இதெல்லாம் இருந்தா நம்ம புத்தி உள்ளவர்கள். ஹல்லேலூயா. வெறும் எண்ணெயை மட்டும் பைபிளை மட்டும் வச்சுக்கிட்டு பரலோகம் போயிடணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. அது மனமான வரதுக்குள்ள பைபிள் என்ன செஞ்சிடும், வார்த்தையெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அபிஷேகம், வார்த்தை உள்ள வரணும், ஆவியானவருக்குள்ள நிறைஞ்சிருக்கணும், ஆவியானவரோடு நடக்கணும், ஆவியானவர் கூட செயல்படணும். அப்ப இந்த எண்ணெய் குறையாம ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. வீட்டில் எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் வச்சதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு வரீங்களா? வந்தீங்கன்னா உங்க எண்ணெய் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். வாசிங்க, கொஞ்ச நேரமாவது வாசிங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க, வேலை செய்றீங்க, உங்களுக்கு டைம் இருக்காதுதான். ஆனாலும் கொஞ்சம் செய்தி பார்க்குற நேரம், கொஞ்சம் டிவியில் கிரிக்கெட் பார்க்குற நேரம், அந்த அரை மணி நேரத்தை என்ன செய்யணும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். சொல்லணும், ஆண்டவரே இன்னைக்கு கிரிக்கெட் ஓடுது, நான் பார்க்க மாட்டேன், ½ ஹவர் உங்கள் பைபிள் என்ன செய்ய போகிறேன், ஆயத்தப்படும். ஏதோ ஒரு வேலையை செய்கிற நேரம். ஏன் அப்படின்னா இந்த உள்ளான மனுஷன் வாழ்ந்தா தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டி ஒன்று வாசித்தோம் பார்த்தீங்களா, இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சோம்னா எல்லாரும் போல என்ன செய்வோம், இம்மைக்காக மாத்திரம் என்ன சொல்லுது, பணத்துக்காக, வேலைக்காக, தேவைக்காக, சுகத்துக்காக, அதுக்காக மட்டும் நம்ம மேல ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க கூடாது. என்னுடைய ஆண்டவர், நான் என் ஆண்டவரை நான் தேடணும், நான் ஆராதிக்கணும். கர்த்தரை தேடினால் அவர் உங்களை தேடுவார். ஹல்லேலூயா. அவர் மேல இருந்தீங்கன்னா அவர் உங்க மேல அவர் அமர்ந்திருப்பார். அதனால தான் அந்த வசனத்துடைய அர்த்தம் மறுபடியும் வாசிக்கிறீங்களா? அவங்க உட்காந்து கர்த்தருக்காக உட்காந்தீங்கன்னா உங்க வீடு நிரப்புவார். கர்த்தருக்காக உட்காந்தீங்கன்னா உங்க மேல அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்வாரு, கொடுப்பார். பாருங்க, மேல் வீச்சறை கர்த்தர் வாக்கு பண்ணின இடம், ஆண்டுடைய சமூகம் இதுதான். இன்னைக்கு பாத்துங்க எல்லாம் சீக்கிரம் வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கு.
கரெக்டாக 9:15 வந்துட்டீங்கன்னா 1/4 மணி நேரம் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணீங்கன்னா, ஜெபம் பண்ணி ஆராதனை பண்ணோம்னா அபிஷேகம் நிறைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை என்ன செய்யலாம்? நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால கடையில் போய் டீயை குடிக்காம குடிங்க. ஆனால் முன்னாடியே குடிச்சிட்டு என்ன செய்யுங்க? ஆராதனை 9:15 என்ன செய்யுங்க? நீங்கள் வாங்க. அது தப்பு கிடையாது. டீ குடிக்கிறதுக்கு தப்பு இல்லை. ஆனால் சாப்பிட்டு வராது. சாப்பிடாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதம். அது சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, சாப்பிடுங்க. ஆனால் நீங்கள் பலனாக இருந்தீங்கன்னா உபவாசத்தோடு வர்றது. நாங்கள் எல்லாருமே உபவாசம் தான். நாங்கள் எல்லோரும் உபவாசத்தோடு தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வருகிறோம். அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார்? சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்வார்? பலவீனமாக இருக்கிறவங்க சாப்பிட்ருங்க. அவங்க சாப்பிடாம தான் இங்கே வந்து மயக்கம் போட்டுருவீங்க. அதனால் இதெல்லாம் ஆயத்தம், சபைக்குரிய ஆயத்தங்கள். பைபிளை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் வச்சுட்டு அன்றைக்கி நைட் எடுக்கிறீங்களா காலையில் எடுக்கிறீங்களான்னு தெரியல, நல்லா தூசி தட்டி அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து வச்சு அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அல்லேலூயா. டெய்லி வாசிக்கணும், டெய்லி எழுதணும், டைரியை கொண்டு வரணும், எழுதிட்டு போகணும், வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? ஆமாம், நம்ம பரலோகத்தில் போனால் கணக்கு கொடுக்கணும். பரலோகம் போகும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்க வேண்டிய வாழ்க்கை நமக்கு இருக்குது. அதனால தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி கொடுத்திருக்கிறார். இப்போ 4ஆம் வசனம் வாசிங்க. 4 வாசிட்டீங்களா? பேசினார்கள். பாருங்க, ஒரு இடத்துல கூடுனாங்க, எல்லாரும் மேலும் இறங்குச்சு, பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தான், எல்லாருக்கும் அபிஷேகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். அப்ப நம்ம காத்திருந்தோம்னா அபிஷேகத்தை என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்ளுவோம். தேவ சமூகத்தில் காத்திருந்தோம்னா அபிஷேகத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவார். வேதம் வாசிங்க, டெய்லி வாசிங்க, டெய்லி வாசித்து ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதி அபிஷேகத்தினால நிரப்புவார். இதுதான் புத்தி உள்ளவர்கள். இப்ப இதெல்லாம் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒண்ணுமே செய்யாட்டி அவ்வளவுதான். அப்ப நீங்க புத்தியா இருக்கிறீங்களா புத்தியா இல்லையா அப்படின்றது நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. இறைவன் ஒருத்தர் தான். அதுக்குரிய ஆயத்தை நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நானும் புத்தியா இருக்கணும் இல்லைங்களா? உபதேசம் பண்ணுகிறேன், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி நான் ஆயத்தப்படுத்தணும்னு வேதவசனம் என்ன செய்யுது? போதிக்கிறவனா மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவனாகவும் இருக்கணும். நானும் மனிதன் தான். எல்லாரும் ஊழியக்காரங்களும் கடவுளை போல இருக்க முடியாது, ஆனால் மாறிக்கொண்டே இருக்கணும். ஆண்டருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து என்ன செய்யும்? வழி நடத்தும். தைரியமா இருங்க. 1 கொரிந்தியர் 15:34 வாசிங்க. முப்பத்தி 1 கொரிந்தியர் 15:34. அது மட்டும் மேல 34 மறுபடியும் வாசிங்க. நீதி கேட்டபடி என்ன செய்யுங்க? விழித்திருந்து தெளிந்தவர்களா நாம் என்ன செய்யணும்? அப்ப நீதி கேட்ட காரியங்களை நாம் செய்யறவங்களாக இருக்கணும். மறுபடியும் ஒரு பிக்சர் போட்டிருக்கிறேன், நீங்க எல்லாரும் அதை வாசிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? வேதத்தை வாசிச்சு அதோட நடக்கணும். அப்பதான் உங்களுக்கு பாதை தெரியும், எந்த பாதையில போறது, எப்படி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். என் பாதையில முள் இருக்கா, என் பாதையில பிசாசு என்ன போராடுறானா, மனுஷன் போராடுறானா. அதனால பரலோக ராஜ்யத்தின் பாதையை என்ன செய்யறானோ கண்டுபிடிக்கணுமா இருந்தா வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதம் அபிஷேகத்தின் அடையாளம். அல்லேலூயா. அபிஷேகம், வேதம் இல்லாம அபிஷேகத்தை என்ன செய்ய முடியும்? வேத வசனத்தை படிக்காம ஆவியானவரை கண்டுபிடிக்க முடியாது. வேத வசனத்துக்குள்ளதான் ஆவியானவர் இருக்கிறார், பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார். அதனால பைபிளை நம்ம வாசிக்கணும். காலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. யாரும் பைபிள் வாசிக்காத காலங்கள் என்ன செய்யுது? அப்படியே குறைஞ்சு 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 ஒரு காலத்துல பைபிள் இல்லாம போக போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பைபிளை வாசித்து இருதயத்துல சேர்த்து வச்சுக்கொள்ள கர்த்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம பாதையை கண்டுபிடிக்கிறதுக்காக, பரலோகத்தின் பாதையை கண்டுபிடிக்கிறது வேத வசனத்துல தான் நமக்கு இருக்குது. இந்த நாளிலுமாய் மறுபடியுமாக நம் வாசித்த முதல் வசனத்துக்கு நேரம் கடந்து வந்துடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த வார்த்தை புத்தி உள்ளவர்களாக நீதியை பெறணும்,
புது சிருஷ்டியாக மாறணும், நீதியை கேட்கணும், அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும், ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் புத்தி உள்ளவர்களுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா மணவாளன் வரும்பொழுது நம்ம ஆயத்தமாயிருப்போம். ஹல்லேலூயா. சபையாக இருக்கிற நாம் கர்த்தருக்காக ஆயத்தப்படணும். இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் தேவன் மேலே நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை உள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பார்க்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆவியானவரே, என்னை நீங்க நடத்துங்கப்பா. என் வாழ்க்கை